Hallelujah. 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 Those who are sleeping, hallelujah. யாரெல்லாம் தூங்குறீங்களோ ஹalleluya சொல்லுங்க. Those who are not sleeping, hallelujah. யாரெல்லாம் தூங்கல ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Okay, let us all stand together. இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Some people not even stood once. சில பேர் ஒரு அடி கூட எழுந்து வைக்க மாட்டாங்க. Already some people stood for 3 times. ஏனா சில பேர் 3 தடவை எழுந்து விட்டார்கள். அதனால எழுந்து மாட்டாங்க. ஹalleluya. Okay, now what we'll do, we'll shake. என்ன பண்ணோம், நீங்க பக்கத்துல இருக்கவங்களுடைய பக்கத்துல இருக்கவங்களுடைய கரங்களை பிடித்து வாழ்த்து சொல்லி ஒரு நல்ல ஒரு கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். Give a hug. Everybody should give a hug. I'm watching. எல்லாரும் பண்ணுங்க. பார்த்து கொண்டிருக்காங்க. Tight hug. டைட்டா புடிங்க. Tight hug. Very good. Okay, please be seated. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். So once again, greetings to all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். So I am very much delighted to stand before you with the word of God. உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து நிற்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். So let us straight away go into the today's passage. நாம் நேரடியாக இன்றைய வசனத்திற்கு நேராக நாம் செல்லலாம். So let us go to the book of Samuel chapter 8. First Samuel. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். Chapter 8. 8ஆம் அதிகாரம். So we will read from verse 1 to 9. நீங்கள் அதில் 1 to 9 வசனங்களை யாராயிலும் வாசிக்கும்படியாக உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். Amen. Amen. The passage which we read, இந்த அதிகாரத்தை நாம் வாசித்த பொழுது, it is how you say it is people making a decision. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஜனங்கள் தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And people are fed up with the kind of leadership what they are experiencing in their life. ஜனங்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்தை குறித்ததான ஒரு அசௌகரியத்தை, அதை குறித்ததான ஒரு எப்படி சொல்றதுன்னா அவர்களுக்கு அதை பிடிக்காத போதனால அவர்களே தனியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். Now they want to have a change. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. They want a new leader. அவர்களுக்கு ஒரு புதிய தலைவர் தேவைப்படுகிறார். So even in our life, நீங்க பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில கூட, so sometimes we are fed up with some of the things. சில காரியங்களை குறித்து நாம் மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். So we are enough is enough. நமக்கு போதும் இந்த காரியம் போதும் என்று ஒரு மனநிலையில இருக்கிறோம். And always we want to look for a change. நாம் எப்பொழுதும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். Because if you read what's happening in this passage, ஏனென்றால் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, so if you read in verse 4, நீங்கள் 4வது வசனத்தை வாசிங்க. So then all the elders of Israel gathered themselves together. 4வது வசனத்தை இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம்
ராமாவிலிருந்து சாமுவேல் வந்து Okay. What it says, all the elders gathered together. இங்க என்ன சொல்லுகிறது? எல்லா மூப்பர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொல்லுகிறது. So everybody say gathered together. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று Once சேர்ந்தார்கள். again, guys, everybody say gathered together. எல்லாம் ஒரு மனதா சொல்லுங்க, ஒன்று சேர்ந்தார்கள். Once again. ஒன்று சேர்ந்தார்கள். Once again. ஒன்று சேர்ந்தார்கள். So when you read the same thing in the book of the book of Apostles, நீங்கள் இதே காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நீங்கள் பார்க்கலாம். in chapter 2, இந்த 2ஆம் அதிகாரத்துல when all the people come together, எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்த பொழுது what happened? என்ன நடந்தது? The history changed. அங்க சரித்திரமே மாற்றப்பட்டது. And what happened? The Holy Spirit descended. என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வந்தது. And the church began on that day. அந்த நாளிலே தான் சபை உருவாகினது. My dear friends, whenever people come together, always some changes happen. எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் ஒருமிக்கிறார்களோ அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? If it is for a good reason, bad reason, if people come together, something will happen. அது சரியோ தவறோ என்று தெரியவில்லை, ஆனால் மக்கள் ஒன்று கூடும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு மாற்றம் நடக்கிறது. சரியான காரியமும் நடக்குது, தவறான காரியமும் நடக்குது. ஆனா மக்கள் கூடும் பொழுது அது அந்த காரியமானது நடைபெறுகிறது. Because there is a power when people come together. ஏனென்றால் அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது மக்கள் கூடும் பொழுது. So now what happened? People come together to change the leadership. இங்க என்ன நடக்கிறது? ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு தலைவரை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். So it is one of the very unique passage in the entire Bible. இந்த வேதாகமத்திலே இது ஒரு தனித்துவமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. So yet the passage what it says, the Lord himself changed his mind. இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே தன்னுடைய மனநிலையை மாற்றுகிறார். So yes, what happens here when people come together and they are requesting for a king? அங்க என்ன நடக்கிறது? ஜனங்கள் ஒன்று கூடி அவர்களுக்காக ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். So why they are asking for king? ஏன் ராஜாவை கேட்கிறாங்க? If you want to understand the passage, we need to understand what happened before this one. நீங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதோட கடந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள So வேண்டும். if you read verse 1, நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Samuel grew very old, சாமுவேல் முதிர் வயதான போது and now their sons have come to the leadership. இப்பொழுது அவருடைய குமாரர்கள் அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்க இருக்கிறார்கள். So what happened before Samuel? சாமுவேலுக்கு முன்பதாக என்ன நடந்தது? There were almost some 13 to 14 judges were there, including Samuel. அங்கே பார்க்கும் பொழுது சாமுவேலோடு சேர்ந்து 13 14 கிட்ட நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். So they were time of good season, bad season, and in the slavery, deliverance, peace, peaceless situation, war, and many confusion things were happening. அங்கே அவர்களுக்கு நன்மை நடக்கிறது, தீமை நடக்கிறது, அடிமைத்தனத்திற்குள்ளாக போறாங்க, சமாதானம், விடுதலை போன்ற अनेक காரியங்கள் மாறி மாறி அந்த 14 நியாயாதிபதிகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. So always there were some 14 leaders rise up and fall down. அங்கே பார்க்கும்போது ஒரு 14 நியாயாதிபதிகள் கிட்ட எழும்புகிறார்கள், திரும்ப விழுகிறார்கள், எழும்புகிறார்கள் போன்ற காரியங்கள் நடக்கிறது. And now people want to have a very stable leadership. இப்பொழுது மக்கள் விரும்புகிறார்கள் ஒரு தரமான ஒரு தலைவர் வேண்டும் என்று, ஒரு உறுதியான ஒரு தலைவர் வேண்டும் என்று. And even the Lord is thinking, I want to give a very stable leadership for the people. கர்த்தரும் யோசிக்கிறார் ஒரு சரியான ஒரு உறுதியான ஒரு தலைமைத்துவம் வேண்டும் என்று. But people are thinking in some other way. ஆனால் ஜனங்கள் நினைக்கிறார்கள் வேறு விதமாக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And the Lord is thinking in some other way. ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறது வேறு விதமாக இருக்கிறது. Today my topic is, இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது permissive will of God, அனுமதிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம், and the perfect will of God. Perfect. சம்பூர்ணமான பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம். So permissive will of God, அனுமதிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம், and the perfect will of God. சம்பூரணமான தேவனுடைய சித்தம். My dear friends, today in this morning our life is running between this permissive will of God and the perfect will of God. இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலும் அந்த பரிபூர்ணமான சித்தத்துக்கு இடையாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. But many of the time we are not desiring to receive the perfect will of God in our life. அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ணமான சித்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவதில்லை. So how many of you really want to live our life in the perfect will of God? எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நேரா என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று? Can you raise up your hand? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம்.
ஹalleluya. Yes, yes. Everybody want to live a perfect will of God. எல்லாரும் பரிபூர்ண சித்தத்திலே வாழ விரும்புகிறார்கள். Even if you want to buy a sari, நீங்கள் ஒரு புடவை எடுக்க வேண்டும் என்றால் கூட, even if you want to buy a shirt, நீங்கள் ஒரு சட்டை எடுக்க வேண்டும் என்றால் கூட, even if you want to buy a car, நீங்கள் ஒரு காரை வாங்க வேண்டும் even என்றால் if you கூட, want to buy a bike, நீங்கள் ஒரு பைக்கை வாங்க வேண்டும் என்றால் even கூட, if you want to find a girl, நீங்கள் ஒரு ஸ்திரியை ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் கூட, கல்யாணத்திற்காக, so if you want to find a boy, நீங்கள் ஒரு மணமகனை பார்க்க வேண்டும் என்றால் கூட, so you want to have the perfect will of God. நீங்கள் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை விரும்ப வேண்டும். விரும்புகிறோம், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை விரும்புகிறோம். But most of the time, ஆனா அநேக நேரங்களிலே we do not get that perfect will of God. ஆனால் நாம் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. So now don't raise up your hand. Now you say, how many of you find the perfect will of God? இப்போ நீங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்த தேவையில்லை, எத்தனை பேர் சரியான பரிபூர்ண சித்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? So everybody desire a perfect will of God. எல்லாரும் விரும்புகிறோம் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண சித்தத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி. But most of the time are not living the perfect will of God. ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அமைவதில்லை. My dear friends, that is what happening in this passage. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இந்த அதிகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. So if you read in verse 7, நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, so read verse 7. Yes. Hallelujah. 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 So what people want, ஜனங்கள் என்னை விரும்புகிறார்கள்? people want a good life. ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவைப்படுகிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? People want a very very good and pleasant life. ஜனங்களுக்கு சமாதானமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தேவைப்படுகிறது. But people do not focusing the perfect will of God. ஆனால் ஜனங்கள் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நேராக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. But that is what happening in the life of Israelites. அதைத்தான் இந்த வேதாகமத்தில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். So what God is telling here, ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? they did not reject you, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, but they are rejecting me. என்னை தள்ளினார்கள். My dear friends, in our life, எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட most of the time அநேக நேரங்களிலே we reject the will of God. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை தள்ளி விடுகிறோம். We reject the perfect will of God. நாம் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை தள்ளி விடுகிறோம். Because we have our own will. ஏனென்றால் நமக்கென்று ஒரு சொந்த சித்தம், திட்டம் இருக்கிறது. Because we have our own plan. ஏனென்றால் நமக்கான நமக்கான ஒரு திட்டம் இருக்கிறது. Because we have our own idea. நமக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறது. Because we have our own agenda. நமக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு வரன்முறை இருக்கிறது. So only we are always when it comes to the perfect will of God and our will, always we choose our will. அப்போ நம்ம வரும்பொழுது ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தமா நம்மளுடைய சித்தமான வரும்பொழுது நாம் தெரிந்தெடுப்பதோ நம்மளுடைய சித்தத்தை குறித்து தான். My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே, so what happens when you have the permissive will of God? என்ன நீங்கள் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக உங்க வாழ்க்கை திரும்பும் என்ன நடக்கும்? So if you read further, நீங்கள் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். so if you read from verse 10 onwards, நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். so read. ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவோ தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கு 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பணிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். Yes. What happens? என்ன நடக்கும்? So this is what the permissive will of God. இதுதான் அனுமதிக்கப்பட்ட சித்தமாக இருக்கிறது. Sometimes we pray. சில சமயங்களில் நாம் ஜெபிப்போம். We have a great desire. நமக்கு ஒரு அநேகமான ஒரு திட்டம் இருக்கும். We have a great plan. நமக்கு நிறைய நம்ம பெரிய ஒரு சித்தத்துக்கு நேராக இருப்போம். So we want this. நமக்கு அது தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். Without this one I cannot live my life. இந்த காரியம் இல்லாம என்னால வாழவே முடியாது. I like this one so much. இந்த காரியத்தை நான் ரொம்பவும் விரும்புகிறேன் என்று இருப்போம். So we take that prayer request into the presence of God. நாம் அந்த காரியத்தை ஜெப குறிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். And we pray. நாம் ஜெபிப்போம். And God is telling,
telling, ஆண்டவர் சொல்லுவார், I don't want to give this one to you. நான் உனக்கு இதை தர மாட்டேன்னுவார். So what we do? நம்ம என்ன பண்ணுவோம்? We take one day fasting. நாம் ஒரு நாள் உபவாசம் எடுப்போம். So God is telling no. ஆண்டவர் திரும்ப சொல்வார் இல்லை. So we take 3-day fasting. நாம் 3 நாள் உபவாசம் எடுப்போம். And God is telling no. ஆண்டவர் திரும்ப சொல்வார் இல்லை. And what still other people will do? Other people will do. மற்ற மக்கள் என்ன செய்வாங்க? They will go for 5-day fasting. 5 நாள் உபவாசத்திற்கு போவாங்க. And someday go for 40-day fasting. சில நாள் 40 நாள் உபவாசத்திற்கு போவாங்க. Someday go for 41 days fasting. சில நாள் 41 நாள் உபவாசத்திற்கு போவாங்க. And still God is telling no. ஆனாலும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவார். How many of you experienced this? எத்தனை பேர் இந்த காரியத்துக்கு அனுபவித்திருக்கிறீங்க? But still we say no. ஆனா நம்மளும் சொல்லுவோம் இல்லன்ட்டு. No, still we will pray another year. திரும்ப ஒரு வருஷம் அதற்காக ஜெபிப்போம். Keep on praying for the same thing. நம்ம ஜெபிச்சுனே இருப்போம், அந்த காரியத்தை ஜெபித்து கொண்டே இருப்போம். Because we want that one. ஏனென்றால் நமக்கு அந்த காரியம் தேவைப்படுகிறது. So that is what the people of Israel is asking. We want. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அது தேவை என்று சொல்லுகிறாங்க. God is telling you no need that one. ஆண்டவர் சொல்ல அது உனக்கு தேவை இல்லை என்று சொல்லுகிறார். I am is enough for you. நான் உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். I am sufficient for you. நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். But sometimes what we say, சில நேரங்கள் நாம் என்ன சொல்லுகிறோம்? God we want you. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தேவை. At the same time we want this one also. அதே நேரத்தில் எங்களுக்கு இதுவும் தேவை என்று நாம் சொல்லுகிறோம். So I pray. நான் ஜெபிக்கிறேன். I obey. நான் கீழ்ப்படிகிறேன். I fast. நான் உபவாசம் இருக்கிறேன். I come to church. நான் சபைக்கு வருகிறேன். I come to all night prayer. நாம் இரவு ஜெபத்திற்கு வருகிறேன். I attend all the meetings. நான் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்கிறேன். God please answer my prayer. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டருளுங்கப்பா. And sometimes God says, சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், I don't want to answer this prayer. நான் இந்த ஜெபத்திற்கு பதில் சொல்ல மாட்டேன். Why? ஏன்? Sometimes சில நேரங்களிலே my daughter want to cook food. ஐயாவுடைய மகள் பாத்தீங்கன்னா சமைக்க விரும்புவார்கள். So she literally take the vessel from the kitchen. உண்மையிலே அவங்க சமையல் கட்டுல இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வருவாங்க. So she takes all the toys. அவங்க எல்லா அந்த விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு she put in the vessel and she cook. அந்த 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 இதுல அந்த பாத்திரத்துல போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமைப்பாங்க. And she bring to me. அவங்க எடுத்து வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. And I am to eat. நான் சாப்பிடணும். I will eat. நான் சாப்பிடுவேன். She will be very happy. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. Sometimes she look at me. சில சமயம் என்ன பாப்பாங்க. Papa is acting. அப்பா நடிக்கிறாரா என்று பாப்பாங்க. So she want to cook real food. அவங்க உண்மையிலேயே சாப்பாடு செய்வாங்க. So she want to go to the kitchen. அவங்க சமையல் அறைக்கு போவாங்க. And she want to take the knife. அவங்க கத்தி எடுப்பாங்க. She want to take some vegetable. அவங்க காய்கறி எடுப்பாங்க. And she want to cut. அவங்க கட் பண்ண முயற்சிப்பாங்க. Will her mother allow? அவங்க அம்மா அதை அலோவ் பண்ணுவாங்களா? No. Then she start crying. அப்போ அவங்க அழுவாங்க பயங்கரமா. She start crying like the roof will fly away. அவங்க அழும்போது அந்த கூரை பிச்சிட்டு போற அளவுக்கு அழுவாங்க கத்தி. And still the mother will not give. ஆனாலும் அம்மா அதை தர மாட்டார். How much ever you want to cry. என்னதான் நீங்க அழுதாலும். So how much she throw all the previous food everything she will throw. முன்னாடி செஞ்ச அந்த சாப்பாடு எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. But still mother will not give. ஆனாலும் அவங்க அம்மா அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்? Why? There is a danger in that one. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கிறது. There is something a danger is going to happen if I permit that one in your life. அந்த காரியத்தை அனுமதித்தால் அவருடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை அனுமதித்தால் ஒரு பெரிய ஆபத்து அந்த காரியத்தில் இருக்கிறது. My dear friend, that is what happening in this passage. எனக்கு அன்பானவர்களே அதேதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். God is telling what is the danger is also. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன ஆபத்து என்பதை குறித்தும் இவர்களுக்கு சொல்லுகிறார். You are asking for a king. அவர்கள் ராஜாவை வேண்டும் என்று கேட்கிறார்கள். So what will happen if that king come and rule your life? அந்த ராஜா உங்களை ஆட்சி செய்வான் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது தெரியும். We read all that passage. இந்த 10ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் So all the description is clearly written here. என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு சரியான விளக்க உரை அங்கே இருக்கிறது. But what people are telling? ஆனால் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Like my daughter. என் மகள் போல தான் சொல்லுகிறாங்க. I will not eat food. நான் சாப்பிட மாட்டேன். I will not sleep. நான் தூங்க மாட்டேன். I will not sit inside. நான் உள்ளே உட்கார மாட்டேன். I will stand outside. நான் வெளிய போய் நின்னு கொண்டு இருப்பேன். I will not sit. நான் உட்கார மாட்டேன். I will be standing. நான் நின்னு கொண்டே இருப்பேன். I want that knife. எனக்கு அந்த கத்தி வேணும். But still mother will not give. ஆனாலும் அவள் தாய் அதை அனுமதிக்க மாட்டாங்க. But sometime ஆனா சில நேரங்கள்ல father will give. அப்பா கொடுத்துருவாரு. My dear friends, that is what happened here. அதுதான் இந்த வேதாகம பகுதியில் நாம் பார்க்கிறோம். God permitted a king to them. ஆண்டவர் ஒரு ராஜாவை அவர்களுக்கு அனுமதிக்கிறார். That is the most chaotic thing which would happen in the life of Israelites. இதுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பமான காலகட்டமாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில இருக்கிறது. Actually God want to give them a king.
God want to give them a king. பார்க்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு ராஜா கொடுக்க வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்படுகிறார். So even today when today's morning preacher was preaching, இன்று காலை வேளையிலே ஒரு பிரசங்கியாரும் வந்து பிரசங்கித்தார். so God already prepared a man according to his own heart. ஆண்டவர் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவரை ராஜாவாக அவர் தெரிந்து வைத்திருந்தார். But these people are making angama, making sound, and they want other king. ஆனால் இந்த ஜனங்கள் கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்கள், எங்களுக்கு வேறே ராஜா வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிடுகிறார்கள். And because of our stubbornness, சில வேளையில நம்மளுடைய அந்த கடின இருதயத்தினால், because of our stiff neckedness, சில வேளை நம்மளோட வணங்கா கழுத்தின் மூலமாக, because we want, சில வேளை எனக்கு வேண்டும் வேண்டும் நாம் கேட்கிறது மூலமாக, and God permits certain things in our life. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். And when he permits the things in our life, அவர் அந்த காரியத்தை அனுமதிக்கும் பொழுது we suffer. நாம் உபத்திரத்துக்கு நேராக போகிறோம். We experience lot of pain and problems to that one. நாம் अनेक வலிகளுக்குள்ளாக பிரச்சனைகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். My dear friends, that is what happened to the people of Israelites. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. I'm not going to explain what Saul did to his people. நான் உங்களுக்கு சவுல் என்ன செய்தார் என்பதை குறித்து விவரிக்க விரும்பவில்லை. And it is a most difficult time for the people of Israelites. இந்த காலகட்டம் தான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கடினமான காலகட்டம். And later time God regret why I made Saul as a king. பின்காலத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் விசனப்படுகிறார், ஏன் நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே are we looking for the perfect will of God? நீங்கள் ஆண்டவருடைய சரியான அந்த திட்டத்திற்கு, சித்தத்திற்கு, பரிபூர்ண சித்தத்திற்கு நேராய் உங்களை திருப்புகிறீர்களா? Are we looking for the permissible will of God? இல்ல நீங்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு சித்தத்துக்கு நேராய் திரும்புகிறீர்களா? So what happens when we walk through the permissible will of God? நாம் அனுமதிக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கு சித்தத்துக்கு நேரா நாம் போகும்போது என்ன நடக்கிறது? So David says in Psalm 23, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23ல, even though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். we are not going there. We are not going there. நாம் அங்கே போக வேண்டாம். Even though I walk, நான் நடந்தாலும், how long I will walk? எவ்வளவு காலம் நான் நடந்தாலும், how long I will walk? எவ்வளவு காலம் நம்ம நடப்போம்? How long? எவ்வளவு காலகட்டம் நாம் நடப்போம்? My dear friends, that's what it determines if you walk in the perfect will of God, if you walk in the permissible will of God. அதை குறித்து தான் இந்த காரியம் சொல்லுகிறது. நாம் அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்கு நேராக நடக்கிறோமா, இல்ல நாம் வந்து அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக நடக்கிறோமா என்று சொல்லி. David is telling, even though I walk, தாவீது சொல்லுகிறார், நான் நடந்தாலும். how long he is going to walk? எவ்வளவு நாள் நடந்தாலும். Moses walked almost 80 years. மோசே கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தார். He is walking and walking. At the age of 80, he understood the perfect will of God in his life. அவர் நடக்கிறார் நடந்து கொண்டே இருக்கிறார். 80 வயதில ஆண்டவரின் அந்த பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்கிறார். And Abraham is walking. ஆபிரகாம் நடக்கிறார் in the permissible will of God. ஆண்டவருடைய அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த சித்தத்தின்படி. He could not understand what is the perfect will of God. ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை குறித்து ஆபிரகாம் தெரியவில்லை. He was walking for 25 years. அவர் 25 ஆண்டுகளாக நடக்கிறார். I finally understood the perfect will of God. முடிவிலே அவர் தெரிந்து கொள்கிறார் எது சரியான பரிபூர்ண சித்தம் என்று சொல்லி. My dear friends, even Jonah, யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, it took 3 days to understand the perfect will of God. 3 நாள் ஆனது அவருக்கு அந்த பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்ள. My friends, likewise even in our life, எனக்கு அன்பான நம்மளுடைய வாழ்க்கையில கூட we want to look to the perfect will of God. நாம் ஆண்டவரின் அந்த பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because of our stubbornness, நம்மளுடைய அந்த கடின இருதயத்தின் மூலமாக, because we are not willing to give away our desire, நாம் நம்மளுடைய ஆசைகளை விட்டு கொடுக்க விரும்பவில்லை என்பதனாலே sometimes God allows us. சில நேரங்களிலே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். So what happens when God allows? என்ன நடக்கும்? ஆண்டவர் அதை அனுமதித்தால் என்ன நடக்கும்? We get into a deep trouble. நாம் ஒரு ஆழமான உபத்திரத்துக்கு நேராக So போய்விடுவோம். let me explain one more passage. நாம் இன்னொரு ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். If you read the 2 Corinthians chapter, நீங்கள் 2 கொரிந்தியர் and chapter 6 verse 14 to 18. 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்க பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொழாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Do you understand what it says? இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு புரியுதா? It is clearly talking about the choice which we make in our life. இந்த வசனத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதை Particularly in the matter of marriage. எப்படி நாம் ஒரு திருமணத்துல நாம் எப்படி தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? Particularly when we choose a girl or a boy. எப்படி நாம் ஒரு திருமணத்திற்காக ஒரு மணப்பெண்ணையோ ஆணையோ நாம் தெரிந்தெடுப்பதை குறித்து. Sometimes we choose a person for our daughter, for our son. சில சமயங்களில் நம்முடைய மகனுக்காக நாம் தெரிவு செய்யும் பொழுது, my dear friends, we are not here to get entangled our life to an unbeliever's life. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை புறஜாதி மக்களோடு கூட இணைக்கும்படியாக நாம் அதை செய்யக்கூடாது. Sometimes what we do, we like some unbelievers in our life. சில வேளையில் நாம் अनेक அவிசுவாசிகளை விரும்புகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். Sometimes we like people those who are not in Christ. சில வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத மக்களை நாம் விரும்புகிறோம். What we do? என்ன நடக்கிறது? And we do the same thing. நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் நாம் செய்கிறோம். We fast for one day. நாம் ஒரு நாள் உபவாசம் போடுகிறோம். We fast for 1 week. நாம் ஒரு வாரம் உபவாசம் போடுகிறோம். We fast for 40 days. 40 நாள் உபவாசம் போடுகிறோம். We pray for 5 years. நாம் 5 வருடமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Because that person is out of faith. ஏனென்றால் அவர் அவிசுவாசியாக இருக்கிறார். But you like him very much. நீங்கள் அவரை விரும்புகிறபடியினால், Because you like her very much. நீங்கள் அவர்களை விரும்புகிறபடியினால், But you keep on praying for that person. God is telling no, 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 no. நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வேண்டாம் 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 என்று. Sometimes what you do because of marriage, நீங்கள் திருமணத்திற்காக, so you choose a person, நீங்கள் ஒரு ஆளையை தெரிவு செய்யும் பொழுது, that person started coming to your church also. அந்த நபர் ஆலயத்திற்கும் வருகிறவராக இருப்பார். And sometimes that person will take a baptism also. சில சமயத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறவராக இருப்பார். And sometimes he become a member of your church also. சில சமயங்களில் அவர் சபையின் உறுப்பினராக மாறிவிடுவார். Only because of you he is following you. ஏனென்றால் அவர் உங்கள் மூலமாக உங்களை அவர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். But it is not the will of God in your life. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமானது உங்களுடைய வாழ்க்கையில இல்ல. But after what happened? பின்பு என்ன நடக்கிறது? Because of our stubbornness, நம்மளுடைய கடின இருதயத்தினால் God allows us, ஆண்டவர் அதை தந்து விடுகிறார். the both get married. ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். An unbeliever and a believer. ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும். I don't want to explain what kind of life it would be. நான் அதை குறித்து, அந்த வாழ்க்கை குறித்து நான் விவரிக்க விரும்பவில்லை. As the person came following you in the church, அந்த நபர் உங்களை பின்பற்றி அவர்கள் சபைக்கு வந்தவர்கள், as they took baptism, உங்களுக்காக ஒரு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், as they become a member of the church, உங்களுக்காக சபையில் அங்கத்தினராக மாறினவர்கள், slowly they will take you out of the church. அவர்கள் பொறுமையாக உங்களை அவர்கள் சபையிலிருந்து பிரித்து விடுவார்கள். Slowly they will take you out of the membership of the church. உங்களை சபை அங்கத்தினரிலிருந்து உங்களை பிரித்து விடுவார்கள். So that is what Bible clearly says. அதை குறித்து அந்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. What we have to do with the unbelievers. நீங்கள் உங்களுக்கு அவிசுவாசிகளோடு என்ன வேலை என்று சொல்லி, We want to win all the believers. நாம் நேசிக்க வேண்டியது எல்லாம் விசுவாசி. நாம் ஜெயிக்க வேண்டியது விசுவாசிகளை தான். Win them with the gospel. நாம் சுவிசேஷத்தினால் அவர்களை ஜெயிக்க We வேண்டும். want to bring them to the light. நாம் அவர்களை ஒளிக்கு நேராக அவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும். We want to love as God loved them. எப்படி ஆண்டவர் அவர்களை நேசித்தாரோ அதே போல அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். But not for our own personal reason. நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அவர்களை நேசிக்க கூடாது. My dear friends, today many of the families, because they are entangled in an unbeliever's life, their life become a very chaotic situation. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே அநேக மக்கள் அவிசுவாசிகளோடு கலப்பதினால் அநேக குழப்பத்திற்கு நேராக அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. So in this evening, இந்த மாலை வேளையிலே we are looking into the perfect will of
of God. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நேராக நாம் And at the நம்முடைய same காரியங்களை time, we are திருப்புவோம். looking into the permissible will of God. அதே போல அனுமதிக்கப்பட்ட அந்த சித்தத்துக்கு நேராக நாம் இருக்கிறோம். Sometimes God is so loving. சில சமயம் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். Because He loves you, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால் He allows certain things in your சில life. காரியங்களுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். So when He allows the things in your life, அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கும் பொழுது then you need to experience all the hardship which comes in your life. நீங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் So if இருக்கிறது. you read again நீங்கள் திரும்பவும் வாசிக்க வேண்டும். in the வாசிக்கலாம். book of 1 Samuel நீங்கள் 1 சாமுவேல் chapter 8, 8ஆம் அதிகாரம், and where you left from there you can read. நாம் எங்கே நிறுத்தினோமோ அங்கிருந்து நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 8. Hmm. பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வார். Read verse 18. 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். Hallelujah. 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 Because on that day when you are praying to God, அந்த நாள்ல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது God said no, 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 no. ஆண்டவர் எத்தனையோ முறை சொன்னார் வேண்டாம் 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 என்று. But you are kept on asking God, I want it, I want it, I want it, I want it. ஆனால் நீங்கள் தொடர்ந்து சொன்னீர்கள் வேண்டும் 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 என்று சொல்லி ஜெபித்தீர்கள். And God allowed the things in your life. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்து விட்டார். Now you are experiencing the pain in the travel. இப்பொழுது நீங்கள் அந்த வழியிலே ஒரு ஆபத்தான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நேராக So that is what David is telling, that when I am walking through those valley of death, அதை குறித்து தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். here it says, இங்க சொல்லுகிறது, you will call unto me, நீங்கள் என்னை கூப்பிடும் பொழுது I will not hear you. நான் உங்கள் சத்தத்தை கேட்க மாட்டேன். Because already I told you, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டேன், this is not my will for you. இது என்னுடைய சித்தம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. But because you ask, நீங்கள் கேட்டபடியினால் I allow this thing to happen in your life. நான் இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தேன். Finally, my dear friends, நிறைவாக எனக்கு அன்பானவர்களே, so let us look into the another perfect will of God. நாம் இன்னொரு பரிபூர்ண சித்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். In the Gospel of Luke chapter 22, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் and verse 39 and 42. 39 No, 42. 42. வழக்கத்தின்படியே ஒளிவு மறைந்து போனார். அவருடைய சீஷரும் அவருடன் புறப்பட்டார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். Hallelujah. Hallelujah. One of the most greatest person, one who found the perfect will of God. ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நபர் ஒரு உன்னதமான ஜெபத்தை அங்கே பண்ணுகிறார். And one who found the perfect will of God. அவர் ஒரு பரிபூரண சித்தத்தை தெரிந்தெடுக்கிறார். That is our Lord Jesus Christ. அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He prayed a very simple prayer. அவர் ஒரு சாதாரண ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். And it's a very powerful prayer. ஆனாலும் அது மிகவும் வல்லமையான ஜெபமாக It is a இருக்கிறது. very hard prayer. அது மிகவும் ஒரு கடினமான ஜெபமாக இருக்கிறது. And he said, Lord, it is not my will. அது எப்படியாக இருக்கிறது? ஆண்டவரே, இது என் சித்தம் அல்ல, If it is yours, இது உம்முடைய சித்தமாகட்டும், and let it be done. அது நடக்கட்டும் என்று My dear சொல்லுகிறார். friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே so we are looking for the perfect will of God. நாம் ஆண்டவரின் பரிபூர்ண சித்தத்தை விரும்புவர்களாக இருக்க வேண்டும். So why Jesus is praying this prayer? ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? Why is he afraid of that things which is going to happen? அவர் நடக்க போற காரியத்தை குறித்து பயப்படுகிறாரா? So is he ashamed of the things is going to happen? இல்ல அந்த காரியத்தை குறித்து அவர் விசனப்படுகிறாரா? We exactly cannot explain why Jesus is praying this prayer. நாம் அதை எப்படியாக விவரிப்பது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்? But one thing we can clearly understand. ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து He கொள்ளலாம். found the greatest security in the perfect will of God. அவர் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பரிபூரண சித்தத்தை அடைய அவர் விரும்புகிறார். He found the greatest security. அவர் ஆண்டவருடைய பரிபூரண பாதுகாப்பை
அடைய அவர் விரும்புகிறார். in the perfect will of God. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக ஒரு பரிபூர்ண பாதுகாப்பை அடைய அவர் He விரும்புகிறார். understood one thing clearly. அவர் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறார். So in a matter of time, அந்த நேரங்களிலே so maybe in another 6 or 5 hours, அந்த நேரம் பார்க்கும்போது ஒரு 6 இருந்து 5 மணி நேரங்களுக்குள்ளாக he is going to be killed. அவரை கொலை செய்ய போகிறார்கள். But he submitted to the will of God. ஆனால் அவர் ஆண்டவரின் சித்தத்திற்கு நேராய் அவரை ஒப்புக் கொடுக்கிறார். My dear friends, today what we do, எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? sometime because we want to take the will of God in our life, சில நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். we may give our life as expense for that will. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அதற்காக கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். But it may ask for that life. நாம் நம்ம வாழ்க்கையை கேட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But if we are ready to give, நாம் ஆண்டவருக்காக நம்மளுடைய வாழ்வை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். so still we will be victorious. அப்பொழுது நாம் ஜெயத்தை அடையவர்களாக இருப்போம். My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே just I shared the 3 things with you. உங்களிடையே நான் 3 காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். How we can find the perfect will of God. எப்படி நாம் ஆண்டவரின் பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்வது? One thing we need to do, ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். we need to put our will away. நாம் நம்மளுடைய சித்தத்தை அப்புறமாக வைத்து விட வேண்டும். That is what Jesus said. Stay, it is not my will, but let your will be done. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சித்தம் இல்லப்பா உங்களுடைய சித்தம் என்று சொல்லி. It is not easy. அது ஒரு எளிதான காரியம் அல்ல. It may cost your life. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு விலையாக கொடுக்க வேண்டிய காரியமாக கூட இருக்கலாம். If you ready to give, நீங்கள் கொடுக்க ஆயத்தமா இருப்பீர்கள் you will be the most victorious person in this world. நீங்கள் தான் ஜெயத்தை பெறுகிற மிக பெரிய ஜெயத்தை பெறுகிறவர்களாக, வெற்றியை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். My dear friends, at the conclusion, எனக்கு அன்பானவர்களே, நிறைவாக sometime சில நேரங்களிலே we are in the permissible will of God. சில நேரங்களிலே நாம் அனுமதிக்கப்பட்ட சித்தத்திற்குள்ளாக இருக்கிறோம். So what happens? என்ன நடக்கும்? So already we made a decision. நம்முடைய தீர்மானத்தை எடுத்து இருப்போம். So already we are living our life in the permissible will of God. நாம் அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்கு நேராக தான் நடந்து கொண்டிருப்போம். We are not yet found the perfect will of God. நாம் இன்னும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை தெரிந்திருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். My dear friends, let us read one more passage. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். So let us read Genesis chapter 50 verse 20. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களா. ஆதியாகமம் 50:20. Hallelujah. 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 My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே God is telling to you, ஆண்டவர் உங்களிடையே சொல்லுகிறார், even you are away from me by the permissible will of God. நீங்கள் என்னுடைய அந்த பரிபூரண சித்தத்திலிருந்து விலகி இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். Still I want to change the things in your life. இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்ய நான் விரும்புகிறேன். Maybe many evil might have happened because of your decision in your life. சில அநேக தவறான காரியங்கள் உங்களுடைய தீர்மானத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. But if you believe in the name of Lord Jesus Christ, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், He turn every evil to be good. உங்களுடைய எல்லா விதமான கடினங்களை, எல்லா காரியங்களை அவர் தலைகீழாக, அவர் நன்மையாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Just imagine. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just imagine about Joseph. யோசேப்பை குறித்து யோசித்து பாருங்கள். What he would have been thinking when he was sitting in that empty well. அவர் அந்த காலியான அந்த கிணற்றிலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னத்தை யோசித்திருப்பார்? Oh, such a evil happened to me. ஓ, மிக கஷ்டமான காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. Just imagine when he was in that prison. அவர் ஜெயில்ல இருக்கும்போது, அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது என்னத்தை யோசித்திருப்பார்? Just he may be thinking, what evil happened to me. ஒருவேளை நினைத்திருக்கலாம், என்ன இப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. But finally when he was in that palace, ஆனால் அவர் நிறைவாக அவர் அந்த அரண்மனைக்கு போகும்பொழுது he understood all evil turned to good. அவர் புரிந்து கொண்டார், எல்லா தீமையும் அது நன்மையாக முடிந்தது என்று சொல்லி. My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே, even though you have made a decision to make a will against the will of God, நீங்கள் சில நேரங்களில் இப்பொழுது கூட நீங்கள் ஒரு ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக
முரணாக ஒரு திட்டத்திற்கு நீங்கள் வைத்திருக்கலாம். If you now you understood, இப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்க. and if you come to Jesus, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் and if you ask forgiveness to him, நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது he is faithful and is just to forgive all your sins. அவருடைய சத்தியத்தினால் அவருடைய சமாதானத்தால் உங்களை அவருடைய நீதியினால் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். So that is what my Bible says. அதை குறித்து தான் என் வேதாகமம் சொல்கிறது. All your evil meant to be good. எல்லா தீமையும் நன்மையாக முடிந்தது என்று So சொல்லி. if you read again Romans chapter 8:28, நீங்கள் ரோமர் 8:18 வாசிக்கும் so பொழுது it says everything works for good. எல்லா காரியமும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று My சொல்லி. dear friends, but don't try to run away from the will of God. நீங்கள் ஆனா எனக்கு அன்பான நண்பர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தத்தை விட்டு நீங்கள் விலகி ஓடுகிறவர்களாக காணப்படக்கூடாது. Even though if you run, ஆனாலும் நீங்கள் ஓடினீர்கள் சொன்னால், but God is chasing you. ஆண்டவர் உங்களை துரத்தி கொண்டே இருப்பார். Because God wants to bring you back again to that perfect will of God. ஏனென்றால் ஆண்டவர் திரும்ப உங்களை அந்த பரிபூர்ண சித்தத்திற்கு நேராக கொண்டு வர விரும்புகிறார். That is what we study from the book of Jonah. அதை குறித்து நம்ம யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். He will bring you back. அவர் திரும்ப உங்களை கொண்டு வருவார். He will bring you back. அவர் திரும்ப உங்களை கொண்டு வருவார். Because he wants to keep you in that perfect will of God. ஏனென்றால் அவர் உங்களை கொண்டு வந்து அவருடைய அந்த பரிபூர்ண சித்தத்திற்குள்ளாக உங்களை நிறுத்த விரும்புகிறார். Because God, that is the plan of God. அதுதான் ஆண்டவருடைய திட்டமே. Even today our preacher was preaching about that one. இந்த காலைவெளியிலும் நம்மளுடைய அந்த பிரசங்கியார் அதை குறித்து தான் பிரசங்கித்தார். When God planned all these things, ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் செய்து முடித்து இருப்பார். when he planned, எப்போ இந்த காரியங்களை, இந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்திருப்பார். so he was speaking about before Prashant was born. அவர் சொன்னாரு ஜெய் பிரசாந்த் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய சித்தம் இருக்கிறது. And he explained and he told before the foundation of the world. அவர் அதை குறித்து விவரமாக சொன்னார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் திட்டம் இருக்கிறது என்று சொல்லி. My dear friends, before the foundation of this world, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே God had a perfect will for your life. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிபூரண திட்டத்தை, சித்தத்தை வைத்திருக்கிறார். And God planned a good life for you. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை, நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். So only in this passage it says, அதை குறித்து தான் இந்த வசனமானது சொல்லுகிறது. they did not reject you. அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை, they reject me. என்னை நிராகரித்தார்கள். In this evening, இந்த மாலை வேளையில God has a greatest and good plan for you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த, மிகவும் பெரிய நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். Do not reject that one. நீங்கள் அதை நிராகரித்து விடாதீர்கள். Do not reject that one. அதை தள்ளி விடாதீர்கள். Just imagine, நீங்கள் யோசித்து பாருங்க. on that day, அந்த நாளிலே the people did not ask for a king. அவர்கள் ராஜாவை கேட்கவில்லை. If அவர்கள் கேட்காமல் இருந்தார்கள் சொன்னால் what would have happened? என்ன நடந்திருக்கும்? What would have happened? என்ன நடந்திருக்கும்? அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா கேட்கல என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? Because the second king is David. இரண்டாவது ராஜா தாவீதாக இருக்கிறார். Because his kingdom was called as a golden kingdom. அவருடைய ராஜாங்கம் தான் ஒரு தங்கமான ஒரு சிறந்த ராஜாங்கமாக இருந்தது. சுவர்ண ராஜ்யம். சுவர்ண ராஜ்யம். In Hindi it is said Suvarna Raj. இந்தியில இது மாதிரியாக சொன்னா சுவர்ண ராஜ்யம் என்று சொல்லி. Golden era. Golden era. So the first era was corrupted. அந்த முதல் ராஜாங்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு கரைபடிந்த ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது. But Bible says, ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, I am their king. நான் தான் அந்த ராஜா என்று சொல்லி. So they rejected me as their king. அவர்கள் என்னை ராஜாவாக நிராகரித்து விட்டார்கள். Just imagine, it would have been more precious than golden kingdom. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மிகவும் உயர்ந்த அந்த ராஜரீகத்தை அவர்கள் தள்ளிவிடுவதை குறித்து. But they rejected that one. ஆனால் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் அந்த ராஜாவை. They experienced very hard in their life. அதனால் அவர்கள் மிகவும் கடினமான பாதைக்கு நேராக போனார்கள். But later he brought a king, David. ஆனால் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது தாவீதை அவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். My dear friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே don't reject the plan of God in your life. ஆண்டவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடாதீர்கள். Don't reject the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிராகரித்து விடாதீர்கள். Sometimes it may be very tough. சில வேளைகளில் அது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். Sometimes it may be very hard. சில வேளை அது மிகவும் ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். Sometimes nobody appreciate you. சில சமயங்களில் உங்களை யாரும் பாராட்ட மாட்டார்கள். Nobody accept you. யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். That is what happened to the people of Israelites. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏற்படுகிறது. They are looking all over the other countries. அவர்கள் எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார்கள், எல்லா தேசங்களையும் பார்க்கிறார்கள். Everybody have king. எல்லாருக்கும் ராஜா இருக்காங்க. But they don't have king. ஆனா எங்களுக்கு ராஜா இல்லையே என்று சொல்லி. They want to have a king. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ராஜா வேண்டும் என்று சொல்லி. Because already they have a king. அவர்களுக்கு
அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார் என்பதை God already is there a king for them. ஆண்டவரே அவர்களுக்கு ராஜாவாக But இருக்கிறார். they rejected him. ஆனால் ஆண்டவரை அவர் நிராகரித்து விட்டார்கள். And they started to walk through the valley of the shadow of death. அவர்கள் மரண இருளுக்கு நேராக நடக்கிறவர்களாய் போய் And விட்டார்கள். it was a very tough time for them. அது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டமாக அவர்களுக்கு But God இருந்தது. did not leave them. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. That is what David says. அதுதான் இந்த தாவீதும் சொல்லுகிறார். Even though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will not fear evil, பொல்லாப்புக்கு பயப்படேன். because you are with me. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். And your rod and your staff they comfort me. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று My dear சொல்லி. friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே let us all stand நாம் together. எல்லாரும் எழுந்து நின்று Let us examine our life. நாம் ஒரு விஷயம் நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். Are we standing in the perfect will of God? நாம் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்திற்குள்ளாக இருக்கிறோமா? Are we just wavering our life in the permissible will of God? இல்லை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கப்பட்ட சித்தத்திற்குள்ளாக அலைமோதி கொண்டிருக்கிறோமா? Or are we away from the will of God? இல்லை நாம் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வெளியே இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? But Jesus, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he knelt down அவர் முழங்கால் படியிட்டு and he prayed, அவர் ஜெபித்தார். God, ஆண்டவரே, I surrender my life. என்னுடைய வாழ்க்கையுடைய கரங்களை கொடுக்கிறேன் அப்பா. Even though if it is not my will, ஏசப்பா, இது என்னுடைய ஆண்டவரே, இது என்னுடைய சித்தம் அல்ல, but because of your will, அது உம்முடைய சித்தமாகட்டும். I surrender my life. நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். So in this evening, இந்த மாலை வேளையிலே if you surrender your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கும் if பொழுது, you surrender your life to the will of God, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சித்தத்துக்கு நேராக ஒப்படைக்கும் பொழுது, oh, your life will change very greatly, my dear friends. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அதிசயமாக மாறும். So that is what he says, I will be your king. அதுதான் இந்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ராஜாவாக I இருக்கிறேன். am there to rule you. நான் உங்களை ஆளுகை I செய்யும்படியாக am there to இருக்கிறேன். lead you. நான் உங்களை முன்னே I am நடத்தும்படியாக there இருக்கிறேன். to bless you. நான் உங்களை I am ஆசீர்வதிக்கும்படியாக there இருக்கிறேன். to take care of your நான் உங்களை life. பார்த்துக் கொள்ளும்படியாக I am இருக்கிறேன். there to provide all your needs of நான் your உங்கள் life. எல்லா தேவைகளை சந்திக்கிறவர்களாக I am இருக்கிறேன். there with you. நான் உங்களோடு கூட I இருக்கிறேன். am there with you always. நான் உங்களோடு கூட என்றுமாக இருக்கிறேன். Even though your mother, your father forsake you, உங்களுடைய தகப்பனும் தாயும் உங்களை I கைவிட்டாலும் will not forsake you. நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று Even சொல்லுகிறேன். don't feel that you are an orphan in this world. இந்த உலகத்தில் நீங்கள் அனாதையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி I am கவலைப்பட there வேண்டாம். with you. நான் உங்களோடு கூட I இருக்கிறேன். am sending my Holy Spirit to நான் என்னுடைய you. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு I am அனுப்புகிறேன். sending the comforter to you. உங்களை அவர் நல்ல தேற்றரவாளனை அனுப்புகிறேன். I will be with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will walk with you. நான் உங்களோடு கூட நடக்கிறேன். I will be with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will dwell in you. நான் உங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று Oh, சொல்லி. we thank you, ஓ God. நன்றி அப்பா. Oh, we thank you, God, in நன்றி this அப்பா. இந்த மாலை evening. We வேளையிலே commit our life to your will, O வாழ்க்கையுடைய God. வாழ்க்கையில We commit அர்ப்பணிக்கிறோம். our life to your perfect will, O எங்களுடைய God. வாழ்க்கையை உம்முடைய சித்தத்துக்கு நேராக ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya அப்பா. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துக்கு நேராக அன்றைக்கு இயேசப்பா முழங்கால் படிட்டு வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவே, அவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்லப்பா, உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும். இன்றைக்கு நம்ம சித்தத்தினால பிரச்சனைகள், நம்ம நம்மளுடைய திட்டத்தினால போராட்டங்கள், நம்ம யோசனைகளால அநேக காரியங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு விஷயம் நம்ம பரிசோதித்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு விஷயம் நாம், இது யாருடைய திட்டம், இது யாருடைய சித்தம், இது யாரால நடந்தது, இந்த பிரச்சனை யாரால வந்தது, இந்த போராட்டம் யாரால வந்தது, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நேராக கொடுப்போம். எங்க சித்தம் அல்லப்பா, உங்க சித்தப்பா, எங்க சித்தம் மாறி போகட்டும். உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக, அனுமதிக்கப்பட்ட சித்தம் அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக ஒப்படைக்கிறேன் சொல்லாமா? ஹalleluya. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உங்க சித்தமப்பா, படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே. நீங்க சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும்.
இயேசுவே உம் கையில் களிமண்ணப்பா உடைத்து உருவாக்கு. என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. எங்க சித்தமல்ல என் சித்தமல்ல. விசுவாசமாய் அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு எங்க சித்தமல்ல தருகிறேன். ஒரு விஷயம் சொல்லாமா? என் சித்தமல்ல என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம். உங்க சித்தம் நிறைவேறட்டப்பா தருகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பார்வையில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நேசபிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you, God, that the good word that you have spoken to us. இந்த செய்தியை கேட்ட சபையின் மக்களுக்காக ஸ்தோத்திரம். The people, those who listen, the church people, thank you for them. இந்த செய்தியை கேட்ட உலக மக்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the people, those who heard this message all over the world, O God. உலகத்தின் பல தேசங்களுள்ள மக்கள் தேவனுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திசை மாறி சென்று கொண்டிருக்கிற உலகத்திலே நீர் தம்முடைய சித்தத்தை தெளிவாக விளக்குனதற்காக ஸ்தோத்திரம். God, in this world people are running around how to do and don't know and running around the will of God. Without the will of God, you clearly spoke today evening, O God. நாங்கள் உம்முடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக அல்ல, We will not people run away from your will. உம்முடைய சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யும்படியாக உம்மை கட்டாயப்படுத்துகிற ஒரு அனுமதி அல்ல. It is not like that making you compel to do the against ஆண்டவரே, your உம் will. சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Help us to submit to your will, O God. மிக முக்கியமான காரியமாக It's a very important thing. எங்கள் பிள்ளைகள் தங்கள் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது அந்நிய நுகத்தோட பிணைப்பதை 100% தவிர்க்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். And we pray our children will not get entangled in the unbelievers. Help us, grant us grace 100% we avoid those things, O தங்கள் God. வருங்கால கணவரையோ மனைவியோ அவர்கள் தீர்மானிக்கும் போது அவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு வருகிற ஒரு நபரை கண்டுபிடிக்காதபடி தேவ சித்தத்துக்குள் வாழ்கிற ஒரு நபரை கண்டுபிடிக்க கர்த்தர் தயவு செய்வீராக. God, grant us grace that we will find a life partner. Those who are not coming because of us into the church, we want to find those who are implanted in the church, O God. அப்படியே தொழில் செய்கிற மக்களும் தங்களுக்கு பார்ட்னர்ஸ், தங்கள் பங்காளிகளை தெரிந்து கொள்ளும் போது அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாமல் தேவ பிள்ளைகளோடு தங்களை இணைக்கும்படி கிருபை செய்கிறார். God, help us, Lord. Even the working people, they will not be entangled with the unbelievers. They will be entangled with the believers community, O God. அப்படி ஊழியங்களை செய்கிற மக்கள் கூட தேவனை விட்டு பின்வாங்கி ஓடுகிறவர்களாக அல்ல, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிற மக்களாக ஊழியர்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று God, we pray you build a servant of God not to make you compel according to their will, O God, but they will submit
themselves to your will, O God. நாங்கள் ஒரே ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். We received only one life, O God. உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கை அமைதியும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கும். If we live our life according to your will, our life will be peaceful and our life will be a blessing, O God. இதை தவிர்த்து எங்கள் விருப்பப்படியோ அல்லது உண்மையோ கட்டாயப்படுத்தியோ நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நம்ம ராத்திரி வேளையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக And you revealed us very clearly, if you compel you and make a will out of that, that consequence will be very dangerous, O God. எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்ய விரும்பி உம்மை கட்டாயப்படுத்தும் போது அதனால வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் தான் சந்தித்தாக வேண்டும் என்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னதற்காக ஸ்தோத்திரம். God, you reveal to this world because we compel you according to our will. We want to experience the consequences you revealed in this evening, O God. வாழ்நாள் முழுவதும் வேதனையோடு கூட நஷ்டத்தோடு வாழ்கிறதை காட்டிலும் அந்த காரியம் நடக்காமல் போனால் கூட எங்களை அது பாதிக்காது என்பதை நாங்கள் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். God, in this evening we understood all through the life we worry and we suffer because of that one. We may give away and sacrifice those things, O God. இந்த ராத்திரி வேளையில நீர் இந்த மக்களை எங்களை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you that you met and ministered to us, O God. நீர் நல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம். We confess that you are a good God. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதாவது நடக்கும் என்று இருந்தாலும் God, even though in our life everything works for good, எங்களுடைய தவறான முடிவுகளினாலே வரக்கூடிய காரியங்களுக்கு ஏற்படுகிற விளைவுகளை நாங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். God, whatever the things happens because of our decision, we want to face those consequences. யோனாவும் மீன் வயிற்றில் 3 நாட்கள் என்ன பாடுபட்டாரோ எங்களுக்கு தெரியாது. We don't know what Jonah experienced 3 days in that fish belly. இப்படியாக தேவ சித்தத்துக்கு முரண்பட்டு நடந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். God, we know how people are walk against the will of God and what the suffering they are having right now. இந்த மக்களை காக்க வேண்டும் என்று We ஜெபிக்கிறோம். pray that you will protect these people. குறிப்பாக திருமண விஷயத்தில் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும்போது அவர்களுக்கு தீமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை. God, especially in the matter of marriage, they will not experience any evil. They will find good in their life, O எங்களை God. தாழ்த்தும் அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We humble and surrender ourselves in your hands, O God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. In Jesus' name we prayed, our Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Of his call ministries 10
Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005. Chennai 600005, India. Phone 9144-2852-8282. Mobile phone and WhatsApp 91-98412-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.